இந்த மானிட சமூகத்தை படைத்து பலவிதமான வெகுமதிகளையும் அந்த மனிதனுக்குள் அமைத்து அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவோ 5 விஷயங்கள் தான். பெரும் பெரும் கொடைகளை தந்த இறைவன் பெரும் பெரும் விலை மதிக்க முடியாத அருட்கொடைகளை வாரி வழங்கிய ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனிடத்தில் கேட்பது என்னவோ எதிர்பார்ப்பது என்னவோ 5 காரியங்கள் தான். அந்த 5ம் எல்லோருக்கும் கடமை என்பதும் கிடையாது. 5 கடமைகளை நாம் அறிவோம். அதில் ஜகாத்தும் ஹஜ்ஜும் கூட செல்வந்தர்களுக்கு மாத்திரம்தான் கடமை. மீதமுண்டான கடமைகளை எடுத்துக்கொண்டால் அதிலும் முத்தாய்ப்பாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை. இந்த தொழுகை என்பது உலக அரங்கில் இஸ்லாமியர்களை தனித்து காட்டுவதில், இன்னும் சொல்லப்போனால் உலகில் எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறையை இஸ்லாம் தந்திருக்கிறதென்றால் அது தொழுகையில் நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், எல்லாரும் வந்திருக்கிறோம். யார் ஏழை யார் பணக்காரன்னு தெரியுதா? எந்தவித பாகுபாடாச்சும் இருக்குதா? யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர், யார் படித்தவர் படிக்காதவர், யார் பதவியில் இருக்கிறவர் இல்லாதவர், யார் காசு பணம் இருக்கிறவர் இல்லாதவர், எந்தவித பாகுபாடும் கிடையாது. இந்த தொழுகை ஏழையையும் பணக்காரனையும் ஒரே வரிசையில் நிறுத்தி விடுகிறது. இந்த தொழுகை கருப்பரையும் வெள்ளையனையும் ஒரே கோட்டில் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைத்து விடுகிறது. இந்த தொழுகை எல்லோரையும் சமமாகத்தான் பாவிக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், உலகின் எந்த சமயத்திலும் இல்லாத மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. அதை நாம் தொழுகையில் கண்டு கொள்ள முடியும். வெளியில் பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அதெல்லாம் வெளியில் பள்ளிவாசலை செருப்பை கிளட்டு போட்டு உள்ளாக்க வர்ற மாதிரி என் பதவியை கிளட்டிட்டு உள்ளாக்க வந்துடணும். என் காசு பணத்தெல்லாம் என் பள்ளிவாசலில் வாசலில் செருப்பை கிளட்டுற மாதிரி கிளட்டிட்டு வந்துடணும். பள்ளிவாசல் உள்ளே அமர்ந்து இருக்கிற பொழுது நான் ஒரு அபுது, நான் ஒரு அல்லாஹுடைய அடிமை. இங்கு யாரும் உயர்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது, எல்லோரும் சமம் என்கிற உலகத்திற்கு தேவையான மிக முக்கியமான பாடத்தை இந்த தொழுகை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும், அதுவும் நிகழ்காலத்தில் தற்காலத்தில் முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த தொழுகை உணர்த்திவிடும். இமாம் நின்றா நிற்கிறோம், இமாம் குனிஞ்சா குனிஞ்சிடுறோம், இமாம் சாஷ்டாங்கம் செஞ்சால் எல்லாரும் போய் விழுந்துடுறோம். யாராவது முரண்படுறோமா? கிடையாது. அதே போன்றுதான் இஸ்லாமியர்கள் என்பவர்கள், முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்திற்கான பலனும் இந்த சமூகத்திற்கான பலமும் கிடைக்கும். ஆளாளுக்கு பிரிஞ்சு ஒவ்வொரு ஆளும் ஒன்று செஞ்சால், இமாம் ருக்கு போவே இல்லை, நான் ஏன் ருக்கு போகணும், நான் சஜிதா போகிறேன்ட்டு போனால், நான் ஏன் ருக்கு போகணும், நான் நிமிர்ந்து நிற்பேன், அப்படி தான் நிற்பேன் அப்படின்னு இருந்தால் சமூகத்தை கட்டமைத்து விட முடியாது. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற தொழுகை நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான பாடம் ஒன்றிணைதல், இந்த சமூகம் ஒன்றாக செயல்படுதல், ஒரு தலைமையின் கீழ் வந்து விடுதல். ஆளாளுக்கு தனியாக பிரிஞ்சோன்னு சொன்னால் சமூகம் சின்ன பின்னமாகிவிடும் என்பதையும் இந்த தொழுகை நமக்கு உணர்த்தி விடுகிறது. இந்த தொழுகை விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமான கடமை தொழுகை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னால்,
மற்ற கடமைகளுக்கு கூட அல்லாஹ் விதிவிலக்கு வழங்குகிறான், சலுகைகளை வழங்குகிறான். இப்போ ஜக்காத் ஹஜ்ஜி நான் ஏழை, என்னால் பண்ண முடியாது, மார்க்கம் என்னை நிர்பந்திக்காது. நோன்பு நான் நோயாளி, கடுமையான நோயாளி, மார்க்கம் என்னை நிர்பந்திக்காது. ஆனால் தொழுகை மாத்திரம் நீங்கள் ஏழையாருங்க பணக்காரனாருங்க, நீங்கள் வெள்ளையாருங்க கருப்பாருங்க, ஆம்பளையாருங்க பொம்பளையாருங்க, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, நோயாளியாக இருங்க, ஆரோக்கியமானவராக இருங்கள், நீங்கள் பயணத்தில் இருங்கள் அல்லது போர்க்களத்தில் இருங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் தொழுதே ஆக வேண்டும். அதனால்தான் தொழுகைக்கான அத்துணை சலுகைகளையும் மார்க்கம் வழங்குகிறது. நான் கடுமையான நோயாளி, என்னால் நின்று தொழுவ முடியாது, மார்க்கம் உட்கார்ந்து தொழுவ சொல்லுதான் இல்லையா? நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டு தொழுந்து விடுங்கள். என்னால் உட்கார்ந்து கூட தொழுவ முடியாது, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன்னு சொன்னால் படுத்த படுக்கையாக சைக்கிணையாலாவது நீங்கள் தொழுது ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் பயணத்தில் இருந்தால் 4 2 கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சலுகை வழங்குகிறது. நீங்கள் நோயாளியாக இருந்தால் உங்களுக்கு எந்த வகையில் முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்களால் தண்ணீரை உபயோகப்படுத்த முடியவில்லையா, நீங்கள் தயமும் மண்ணை கொண்டு தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவிற்கென்றால் நீங்கள் எதிரிகளை சந்திக்கிற நேரம் வருகிற பொழுது எதிரிகளிடத்தில் போராடுகிற போராட்ட களத்தில் கூட தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு ஆயத்தமாகி விடுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது! இத்தனை சலுகைகளையும் வழங்க காரணம். நின்று தொழுவ முடியலையா உட்காந்து தொழுவுங்க, உட்காந்து தொழுவ முடியலையா படுத்துக்கிட்டு தொழுவுங்க, நீங்கள் தண்ணியை பயன்படுத்த முடியலையா தயமும் மண்ணை கொண்டு தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று இத்தனை சலுகைகள். பயணத்தில் 4 2 மாற்ற காரணம். இத்தனை சலுகைகளும் இந்த மார்க்கம் வணங்க காரணம். எதுவாகினும் எப்படி ஆகினும் நீங்கள் தொழுகையின் நேரம் வந்தால் தொழுது ஆகிவிட வேண்டும், தொழுகைக்கு தயாராகிவிட வேண்டும். அந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? தொழுகை என்பது மார்க்கத்தில் மிக மிக முக்கியமானது. தொழுகை என்பது இஸ்லாத்தின் அடிப்படையானது. ஒரு மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ, தலை இல்லாத முண்டம் எப்படி உலகத்தில் அது மனிதனாக வாழ செல்லுபடியாகாதோ, தொழுகை இல்லாத முஸ்லீமாக வாழ செல்லுபடியாக முடியாது. தொழுகை அந்த அளவிற்கு முக்கியமானது, தொழுகை அந்தளவிற்கு அவசியமானது. எவருக்கு தொழுகை இல்லையோ அவர் முஸ்லீமாக தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. காரணம், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற பொழுது ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் உண்டான வேறுபாடு என்பது தொழுகை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்மளும் சாப்பிட்றோம், அவங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் தூங்குகிறோம், அவங்களும் தூங்குறாங்க, நம்மளும் எல்லாம் செய்கிறோம், அவங்களும் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நாம் தொழுகிறோம், அவர்கள் தொழுவதில்லை. தொழுகைதானே நமக்கான அடையாளம். இந்த தொழுகை விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறுமனே ஜும்ஆவாசிகளாக மாத்திரம் இருந்தால் போதுமா? வெறுமனே என் ஜும்ஆவுடைய தொழுகை மாத்திரம் என்னை சொர்க்கத்திற்குள் கொண்டு போய் விடுமா? இங்கே ஜும்ஆவுடைய தொழுகை கேள்வியால் இருக்கு. இங்கே ஜும்ஆ தொழுகைக்கு வருவதே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. என்றால் நாம் எந்த அளவிற்கு பலவீனப்பட்டு இருக்கிறோம். இந்த சமூகம் இன்றைய உலகில் அடிபடுகிறது என்றால், இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது என்றால், இஸ்லாமியர்களிடத்தில் தொழுகை காணாமல் போனது, இஸ்லாமியர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அத்துணை அடையாள சின்னங்களும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நம்ம யாராக இருந்தாலும் சரிதான், தொழுகை கடமை அப்படிங்கிறது விளங்கணும். எந்த அளவிற்கு தொழுகை கடமை என்பது முக்கியமோ, எந்த அளவிற்கு கடமை என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ, அதே அளவுக்கு நம்ம தொழுகை விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம். இஸ்லாம் தொழுகையை எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லுகிறதோ அதே அளவிற்கு தொழுகை விஷயத்தில் நாம் கண்டும் காணாமல் பாராமுகமாக இருக்கிறோம் என்பது வருத்தமான செய்தி. அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் என்கிற ஒரு நபித்தோழர், அவங்களுக்கு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே,
எனக்கு கண் பார்வை தெரியாது, என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, நான் தொழுகிறேன், தொழ மாட்டேன்னு அவங்க சொல்லலை, தொழுகிறேன், ஆனால் நான் வீட்டிலையே தொழுதுக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி நீங்கள் வீட்டிலையே தொழுதுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. அவங்க பாதி தொலை போயிட்டாங்க. அப்போ அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, பாங்குடைய சப்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஹல் தஸ்மஉ நிதா, பாங்கு சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அவங்க சொன்னாங்க, எனக்கு கேட்குது. அப்படியானால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க அப்படின்றாங்க அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு வீட்டில் தொழுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு பாங்கினுடைய சப்தம் கேட்கிறதென்றால் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் ஆஜராகிவிட வேண்டும் என்கிறது இந்த மார்க்கம். கண் தெரியாதவராக இருந்தாலும், இன்னைக்கு நமக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, பாங்கினுடைய சப்தம் உலகம் முழுக்க வியாபித்து விட்டது, ஒவ்வொரு வீடுகளிலும் நுழைகிறது. ஆனால் யாருக்கோ சொல்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா இல்லையா? பள்ளிவாசலை கடந்து எத்தனையோ கடை தெருவுக்கு போகிறோம் வர்றோம், எத்தனையோ தடவை கிராஸ் பண்ணுறோம் போகிறோம் வர்றோம். இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலில் தன்னுடைய சுய தேவைக்காக கூட வர்றோம். ஆனால் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவதற்கு நமக்கு மனம் வரவில்லையானால் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய ஈமானில் பலவீனப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த இஸ்லாமிய சமூகம் விளங்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுதியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத். நாளை மறுமையில் கேட்கிற முதல் கேள்வி தொழுகை பற்றியது தான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னு சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும். தொழுகை விஷயத்தில் கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் வேறு எந்த விஷயமும் சரியாக இருக்காது, எல்லாமே பால்பட்டு போயிடும். தொழுகை என்பது மிக மிக முக்கியமானது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருந்தது? தொழுவாங்க அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கி போயிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னால், யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. ஓ முஸம்மிலே, போர்வை பொருத்தி இருப்பவரே, நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொழுகையை குறைத்து கொள்ளுங்கள் என்றான். இவர்கள் பாதம் வீங்கும் அளவிற்கு தொழுவார்கள். நபித்தோழர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஏன் இப்படி பாதங்கள் வீங்கிற அளவுக்கு தொழுகிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்விடத்தில் நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். யாரு? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உலகத்தின் சக்கரவர்த்தியாய் வாழ்ந்த சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா என் இறைவனுக்கு? அத்துணையும் தந்த இறைவன், நமக்கு இருக்க இடத்தை, உடுத்த உடைய, உண்ண உணவை, நமக்கு குடும்பத்தை, தாய் தந்தைய, பிள்ளைக்குட்டி, நமக்கு சொத்து சுகம் அத்துணையும் தந்த இறைவன், நமக்கு வாழ்வதற்கு தேவையான உயிரையும் ஆரோக்கியத்தையும் கைகால் சுகத்தையும் அத்துணையும் தந்த இறைவனுக்கு அவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தொழுகையை மாத்திரம்தான். என்னத்தங்க கொடுத்தோம்? நம்முடைய நேரம் ஒரு 5 நிமிஷம் நின்று தொழுவுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நான் எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கிறேங்கிறத நம்ம யோசிச்சுக்கிறோம். ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், இன்றைய உலகத்தில் நாம் உலகமே கதி என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உலகத்தில் எவ்வளவு காசு பணங்கள் சேர்த்தாலும் சரிதான், உலகமே உங்கள் காலடியில் வீழ்ந்தாலும் சரிதான், தொழுகையில் தான் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை வைத்திருக்கிறான். நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருங்க, உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய காலடியில் சஜிதாவில் விழுந்து பாருங்கள்,
அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை, வாழ்க்கையினுடைய நிம்மதியை அங்கே தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்கள் என்னதான் ஓடினாலும், என்னதான் சம்பாதிச்சாலும், நான் வீடு கட்டி தோட்டம் துறவுகளுடன் மனைவி மக்களுடன் அத்துணையும் பெற்று வாழ்ந்தாலும் இறைவனுடைய காலடியில் சஜிதாவில் விழாத வரை என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இருந்தாலும் அந்த நிம்மதி நிரந்தரமாக இருக்காது. அல்லாஹ் எப்போ வேணாலும் எடுத்துரும். தொழாதவருக்கு அல்லாஹ் உலகத்தில் வாழ்க்கையில் நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இருக்க நல்ல வீடு இருக்கும், உடுத்த நல்ல உடை இருக்கும், உண்ண நல்ல உணவு இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது. தொழுகை இல்லாதவருக்கு அல்லாஹ் நிம்மதியை எடுத்துருவான். அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருவான். இந்த உலகம் விசாலமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மட்டும் எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு திக்குமுக்காடான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். யார்? தொழாத மனிதர். உலகத்திலேயும் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை, நாளை மறுமையில் அதைவிட மோசமான ஒரு வாழ்க்கை. நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகள்லாம் நரகவாசிகள் அழுவுறதை பார்த்துட்டு, கதற பார்த்துட்டு கேட்பாங்க, ஏன்டா இப்படி வந்து கிடக்குறீங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, உங்களை இந்த நரகத்தில் வீழ்த்தியது எது, என்ன பண்ணீங்க, அப்படி மா சலக்குக்கும் ஃபீ சக்கர் அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி கேட்பாங்க, இந்த நரகத்தில் வீழ்ந்து கிடக்குறீங்களே, என்ன காரணம், என்னத்தை பண்ணி தொலைச்சிங்க? சொல்லுவாங்க, லம் நக்கு மினல் முசல்லீன். அவர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை, நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம். நாங்கள் உலகத்தில் வாழுகிற காலத்திலே தொழுகையாளிகளாக இல்லாமல் ஆகிவிட்டோம், நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம் என்று பதில் சொல்வார்கள். தொழதால் எந்த அளவிற்கு சொர்க்கம் என்பது அவசியமோ, தொழாவிடில் நரகம் என்பதும் அவசியம் என்பதை இந்த சமூகம் விளங்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், தொழுகைய நம்முடைய வாழ்க்கையின் கடமையாக முதல்ல விளங்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த சமூகம் இங்கிருந்து விடைபெற்று செல்கிற பொழுது ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும், நான் படுத்த படுக்கையில் கிடந்தாலும் அல்லாஹ் நம்ம அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தரட்டும், ஆரோக்கியத்தை தரட்டும். என் வாழ்நாள் முழுக்க ஒரு நேர தொழுகையை கூட நான் தவற மாட்டேன், என்னுடைய தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுவேன் என்று இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கிறேன். எந்த நிலை ஆகினும், எதுவாகினும், எந்த நிலையிலும், எப்படியாப்பட்ட கஷ்டமான நேரமாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட சந்தோஷமான நேரமாக இருக்கட்டும், கல்யாண வீடாக இருக்கட்டும், மூத்துடை வீடாக இருக்கட்டும், தொழுகை நேரம் வந்துருச்சா நான் பள்ளிவாசலில் ஆஜராகி விடுவேன், நான் தொழுது விடுவேன் என்கிற நியத்தை வச்சுக்கிறேங்க. உலகமே கதி என்று எவ்வளவு ஓடினாலும் சரிதான், அல்லாஹ் முன்னாடி 5 நிமிஷம் நம்ம நிற்க யோசித்தோன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அடுத்தவங்க முன்னாடி நிற்க விட்டுருவான். அல்லாஹ் முன்னாடி 5 நிமிஷம் நின்று பாருங்கள். அனுபவம் உலகத்தில் சொல்லித்தரக்கூடிய விஷயம், உலகத்தில் தொழுகையாளர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அல்லாஹுவுக்காக அல்லாஹுக்கு முன்னிலையிலே 5 நிமிடம் நின்று வாருங்கள், அல்லாஹ் உங்களை யாரு முன்னாடி நிற்க விட மாட்டான். அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க நீங்கள் மறுத்தீங்க, அல்லாஹ் எல்லாரும் முன்னாடி நம்மளை நிற்க விட்டுருவான். அல்லாஹு தஆலா எல்லோரும் முன்னாடி நம்மளை நிற்க விட்டுருவான். அல்லாஹுக்கு முன்னால் 5 நிமிஷம் நிற்கணும், தொழுகணும். தொழுதால் நம்முடைய வாழ்க்கை அத்துணையும் விசாலமாக ஆகும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும், நம்முடைய நோய் நொம்பலங்கள் எல்லாம் நீங்கும், நம்முடைய முசீபத்துகள் எல்லாம் நீங்கும், நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் தொழுகையில் பெற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் அத்துணை கஷ்டங்களையும் தொழுகையின் மூலமாக போக்கிக் கொண்டார்கள். தொழுதால் எதுவும் கிடைக்கும். தொழுது பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். தொழுகையில் தான் அல்லாஹ் தஆலா நிம்மதியை வச்சிருக்கிறான். ஆக அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் சரிதான், தொழுகை விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இப்போ ஜும்மாவுடைய தொழுகைக்கு நம்ம வந்திருக்கிறோம், அடுத்த அசுரடி நேரத்துக்கு பாருங்கள், ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொழுகை என்பது கடமை. நம்முடைய மௌத்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். மௌத்திற்கு பின்னால் நாம் மிகப்பெரிய ஒரு உலகத்தை சந்திக்க இருக்கிறோம். ஆகவே தொழுகை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களையும் தொழுகை சொல்லி ஏவணும். நம்ம தொழுகைக்கு வரையில் நம்முடைய பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வரணும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், சேட்டை செஞ்சாலும் சரி தான், பரவாயில்லை, அதை பற்றி கவலை இல்லை. மார்க்கம் அதற்கு அனுமதி தருகிறது. வரையிலே அவர்களுக்கு பழக்கப்படுத்தணும். ஆக எல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் யாவரையும் எல்லா நிலைகளிலும் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக
ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தொழுகையாளிகளாக ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.